சிவமங்கலம். பாவம் மனித சுபாவம் காண்குமரா. பாவம் மனித சுபாவம். பிள்ளையை கிள்ளிவிட்டு தொட்டிலை ஆட்டி விடுகிற ஜாலம். கண்ணையும் மண்ணையும் ஒரு சேர தந்தது இந்த பாபம். இந்த கண்ணையும் தந்துட்டு இந்த மண்ணையும் தந்தான் அப்படின்னா அது பாவம் இல்லாம. குமரா, நோக்கத்தில் பிழை இல்லாது, நோக்கத்தில் குற்றம் இல்லாது அவன் செய்யும் செயல்கள் அங்கு எதிர்மறை விளைவுகளை செய்தாலும் அது பாவம் என கொல்லப்படுவதில்லை தர்ம வேதத்தினால். என்ன சொல்ல வராங்க? நோக்கத்தில் குற்றம் இல்லாது, நோக்கத்துல குற்றம் இருக்கக்கூடாது, நஞ்சு இருக்கக்கூடாது. அவ்வளவு. இதன் கண் நிலை நின்று நம்ம பயணிக்கிற வாழ்க்கையில நம்ம செய்கின்ற செயல்கள்ல ஏதாவது பின்னடைவு ஏற்பட்டுட்டா கூட தர்ம வேதம் ஏற்கிறதுன்னு சொல்ற. புரியுதாங்க? அப்ப மறுக்குது. அப்ப இங்க நிறைய செயல்கள்லாம் இருக்கு, நிறைய பிணக்குகள், அதுக்கெல்லாம் எவ்வளவோ நிலைப்பாடுகள் ஓடிக்கிட்டு இருக்குல்ல. ஆனா தர்ம வேதம் அதை மறுக்குது. ஏன்னா இது பிழையில் பிறந்தவன், மூல பிழை. என்ன பிழை? இவன் பிழை கடல்ல வாழ்றான். ஆமா, இன்னைக்கு பிள்ளைகள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நின்றுகிட்டு இருக்குன்னா பிள்ளையை கண்ட தாய் அந்த பிள்ளைகளை காணவே இல்லை. பிள்ளைகளை காணாததினால் இந்த பிள்ளைகள் ஒரு பெற்று இந்த களம்தனில் வீற்றிருக்கின்றனர். பிள்ளையை பார்த்திருந்தா இங்க பிள்ளையே இல்லை, எந்த பிள்ளையுமே இல்லை. பிள்ளை பொறுத்தால் பிள்ளையை வளர்த்தெடுத்தால் அந்த தெய்வீக இயல்பின் பெயரால என்ன அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது. ஆமா, தேகம் தாங்கி இந்த மண்ணில் வாழ்ற சுகங்கிறது நீங்கள் நெஞ்சுக்குள் அங்கு கடல் வீட்டிருக்கின்ற நிலை. கடல் அலை அடிக்கிறது இல்லை, கடலே அடிக்கும். ஆமா, ஆனா அதெல்லாம் மொத்தமா சுய கருத்தை அறுத்து சித்தத்துல நம் நிலை நிற்கிறதுல கிடைக்குது. அதெல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க? செயல்கள்ல பிழை இருந்துட்டாலும் நோக்கத்துல பிழை இல்லைன்னா அது குற்றம் என சொல்லப்படுவதில்லை. சீர் செய்துட்டு போ. தவறு நிகழும் தவறு, பிறலால் நிகழும் பிழை, குறித்து செய்யும் குற்றம், அதை நீ என்றும் தடுத்து நிறுத்திடு. குறித்து செய்யற குற்றம் எந்த விதத்திலும் ஆகாது, இம்மைக்கும் உதவாது, மறுமைக்கும் உதவாது. அப்ப நோக்கத்துல பிள்ளை என்ன சொல்ல வர்றாங்க? என்ன பிள்ளைதான் மூலப்பிள்ளை. அது நம்ம தான் அந்த எண்ணங்களை விதைக்கிறமான. நம்ம குருநாதன் இடத்துல போய் கேட்டா, நீங்கள் பாவப்பட்டவர்கள், நீங்கள் நல்லவர்கள், போங்க, நீங்களா நல்லவங்க, போங்க. இந்த மண் எல்லாவற்றையும் விளைக்க வல்லது, எல்லாவற்றையும் வளர வைத்திரும், நல்லது கெட்டது. இங்க அடிப்படை கல்வி இங்க நடத்தப்படல குமாரா. மனத்திறம், மண்டிரம், மனத்திறம், மனத்திறம், மண்டிரம், இங்க மண்திறம், இந்த மூன்றும் ஒன்றென சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் மண்ணில் நீ எண்ணத்தின் பெயரால் விதைக்கும் அனைத்தும் அங்கு 100 ஆக்கப்படும். மண்ணுல ஒரு விதை விதைச்சா அது 100 ஆக்கப்படும். மனதார ஆத்ம பயிற்சியில அங்க நீங்கள் மந்திரம் அப்படின்னு அங்க நிறை நிலையில இருந்துட்டு சொல்றது. சும்மா நம்ம பாட்டுக்கு வம்பெழுத்துக்கிட்டு இருக்கிறதுல இறைவன்ற பெயரால அங்க மந்திரம் ஜபிக்கிறோங்கிற பெயரால அது ஒரு எல்லை இல்லாத குளிர்ந்த நிலை. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. உன் நினைப்பெல்லாம் மனம் அது செம்மையானால் அங்கு உன்னுடைய நினைப்பெல்லாம் மந்திரமா மாறிடும்னு சொல்றோம். அப்ப நம்ம இங்க என்ன நிலைப்பாடுகள்? இப்ப இந்த நோக்கத்துல மூல பிள்ளையா என்ன பிள்ளையா இருக்கும்? இந்த மண்ணுல எல்லாம் நல்லது கெட்டது விளையிற மாதிரி உனக்குள்ள இருந்து விளையும். நடிச்சுக்கிட்டு இருக்காத.
சும்மா நான் பாட்டுக்கு அதி தீவிர நான் வந்து ஒரு ஞான நிலையில இருக்கோம், நான் யார் தெரியுமான்னு நீ பாவம், நீ மறைச்சிக்கிட்டு இருக்க. அவ்வளவுதான். அங்க கலை மூலம் உன்னுடைய மனப்பரப்புல இருக்கு. அது வரும் வரும். ஆமா, உடனே வந்துடும், சீக்கிரமா ஆக்கிரமிச்சிடும். அதே மாதிரி உன் நெஞ்சுக்குள்ளாரையும் வரும். அப்பதான் அந்த ஒரு ஒரு தர்ம பயிரை நட்டு வையுங்கள். ஆமா, அதுக்கு கல்லாலம் என்று பெயரிடுங்கள். அவ்வளவுதான், அதை வளர்த்திடுங்கள். ஆனா அது வளர்றதுக்குள்ளார 1000 முறை இந்த களை தோன்றி தோன்றி அதை மறைச்சிக்கிட்டே இருக்கும். இது ஆழம் பயிரும் உடனேவே வளராது. தர்மத்துல இருக்க பிரச்சனை அதுதான், சத்தியத்துல இருக்க பிரச்சனை அதுதான். கெட்டதுக்கு கொடுத்த தீவிரத்தை இதுக்கு அவன் கொடுக்கல, மறந்துட்டான். மறந்துட்டானாலாம் இல்ல, நீங்க அதுல தொடர்ந்து நிற்கிறீங்களான்னு பாக்குறதுக்காக கூட இருக்கும். அவன் என்ன நினைச்சு செஞ்சான் அவனுக்கு தானே தெரியும். அப்ப நம்ம இந்த எல்லாம் விளையிற இந்த மண் காட்டுல நம்ம அமர்ந்துட்டு நான் பாட்டுக்கு அப்பழுக்க விட்டுறவன் காட்டுறதுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. உனக்குள்ள இந்த அறப்பயிரை நடுங்கள். அவ்வளவுதான். 1000 களை தோன்றி மறைந்திருக்கும், விடுங்கள். ஒரு நாள் இந்த ஆலமரம் எழுந்து நிற்கும். 1008 விழுதுகளோட அடியில ஒரு புல்லுக்கு கூட இடம் இல்லை, நீ போகலாம். இங்க என் போங்க போர் வீரர்கள் ஓய்வு எடுக்கிற இடம் இது அப்படின்னு மொத்தத்தையும் ஒரு புல்ல கூட இல்லாம அகற்றிடும். உன் மனதினுடைய தன்மையும் அப்படிதான். அந்த தீய எண்ணங்கள்ங்கிறது நீ அதிகாரி நீ குற்ற உணர்வோட இருக்காது. அவ்வளவுதான். சொல்லில் பிழை இருக்கு, தவறில்ல, சொல்லப்பட்டது. என்ன பிழையே அதுவா இருக்கிறபடியால் சொல் பிழையும் அங்கு குற்றம் என சொல்லப்படவில்லை. அதே சொல் தீய நோக்கம் கொண்டு சொல்லியிருந்தானா அது குற்றம் என சொல்லப்படுகிறது. அப்ப நோக்கத்தில் குற்றம் இல்லாமல் நீ சொல்றது செய்யறது எதுவுமே பிழையா இறைவன் ஏற்க மாட்டான். அது அங்க உள்ளுக்குள்ளார கொண்டுட்டு போவாதீங்க. வஞ்சகத்தை நெஞ்சகத்தை நஞ்சகத்துல அங்க அழைச்சிட்டு போவாதீங்க. அது உனக்குள்ளார ஒரு பெரிய தீவிரமான மனநோயாளி உருவாக்கிடும். அங்க உனக்கு உடன்படாதவர்கள், உனக்கு ஆட்படாதவர்கள், உன்னை வெறுப்பவர்கள், அல்லது உனக்கு அடிப்படை வந்தனை செய்யாதவர்கள், உன்னை ஒரு அங்கீகாரமா நினைக்காதவர்கள், இப்படி ஒரு ராஜ 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 ஒரு உச்ச கதையில ஒரு உனக்குள்ள ஒரு பதிவு இருக்கு. அது உயிரினுடைய நேரடி மயக்கம். ஏன்னா அந்த நபர் உண்மைதான், ஓலை எடுத்துட்டு வந்திருக்காரு. இவரு ராஜான்னு கையில இருப்பது ஜீவன் ஒரு ராஜ ஓலை. ஆம் செல்வங்களே. அப்ப மூலப்பிள்ளைமை என்ன பிள்ளையோட தோன்றணும். ஆமா, அப்ப அந்த மண்ணில இருந்து அது வளரும், மழை பெஞ்சா வளரும். அது மாதிரி எனக்குள்ள எண்ணம் வரும். ஆமா, அது அங்கேயே கழுவப்பட வேண்டும். அதனாலதான் அதுக்கு பேரு அப்படின்னு பேர் வச்சாங்க. ஆமா, அந்த கலைகளே அகற்றும் கலை ஒன்று இருக்கு. ஆமா, அதுல நிபுணத்துவம் பெற்றவனா இருக்கணும். அப்படின்னா தீய எண்ணங்களை அகற்றுறது, அதே போல நல்ல எண்ணங்களை அந்த இடத்துல நம்ம நடுறதுன்னு தான். அதெல்லாம் நிறைய இருக்கு என் செல்வங்களே. அதெல்லாம் நம்பி பயணிக்கிறவங்களுக்கு தான் புலப்படும், ஆழ்ந்து பயணிக்கிறவங்களுக்கு தான் புலப்படும். சும்மா நம்ம பாட்டுக்கு மேம்புல் மேய்ஞ்சிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு கண்டதே காட்சி கொண்டதே கோலம், இந்த பிற புற உலகங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த ஜாலங்கள்ல நம்ம பாட்டுக்கு கிட்டத்தட்ட முழு மயக்க நிலையில வீட்டு இருந்து அதுதான் நம்மளை இயக்குதே தவிர நம்மளை நம்ம இயக்கவே இல்லை. சகத்திற்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், நமக்கான வாழ்வு நம்ம வாழவே இல்லை. ஆமா, நமக்கான வாழ்வை நம்ம வாழவே இல்லை. பிச்சைக்காரனால வாழ்ந்து விட முடியும் என் செல்வங்களே. அந்த ஒரு 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 வாழ்வு அடைஞ்சிட முடியும். ஏன்னா அவன் தேவையும் உணவா இருக்கிறது. அவ்வளவுதான். அந்த உணவு அவன் கிட்டும் பொழுது அங்க அவன் முடிந்து விடுகிறான். ஏன்னா அவனுடைய உச்சபட்ச தேவையே அதுவா இருந்தது. நமக்கு எல்லாம் திணிக்கப்பட்டது. பெரிய வீடு, பெரிய நிலைப்பாடு, திருமணா ஒரு கூட்டம், அசஞ்சா ஒரு கூட்டம், நினைச்சா ஒரு கூட்டம். இதெல்லாம் மேடை நாடகத்துக்கு தான் உதவும் என் செல்வங்களே. உன்னை ஒவ்வொன்றும் ஒரு இறுக்கத்துல கொண்டு போய் இருக்க காடாக்கி விட்டுடும். இந்த நிலைகள்ல நீ நிலை பெறாது, நீ உன்னிலே நிலை பெறு அப்படின்னு குருநாதன் சொல்லுவான். ஆமா, என் நிலை இழந்தாலும் மனமே நீ உன்னிலை இழக்காது. இந்த சகம் ஒரு நாள் ராஜா வேஷம் போட்டு பார்க்கும், அதுக்கப்புறமேட்டுக்கு கூஜா வேஷம் கொடுக்கும், அதுக்கப்புறமேட்டு கூஜா தூக்குற வேஷம் கொடுக்கும். இப்படியே தானே நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, இதுல நம்ம இதுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, எந்தெந்த கதாபாத்திரம் அளிக்கப்படுகிறதோ அந்த கதாபாத்திரத்தை சீரும் சிறப்புமா செய்துட்டு
இனி இந்த சொல்லுக சொல்லி அச்சொல்லை வெல்லும் சொல்லி இன்மை அறிந்துங்கிற மாதிரி அந்த கதாபாத்திரத்தை உடைச்சிட்டு வந்துடும். அங்கு அவ்வளவுதான், முடிவான மதிப்பெண் இடப்பட்டு விட்டது. இனி நீங்கள் முயற்சிக்க வேண்டியதில்லை, ஓரமா போய் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே போய்கிட்டு இருங்க அப்படின்னு அங்கு செயலில் நில்லுங்களின் செல்வார்கள். ஆமா, சும்மா நம்ம பாட்டுக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி எல்லாம் ஒரு விளை நிலமா நம்ம மனசை வச்சுட்டான். நான் என்ன நினைக்கணுங்கிறத எதிரில் இருக்கோம் ஒரு விளம்பரம்னு காட்டுறான். நம்ம இந்த கிளறுதல்கள் உணர்தல்கள் இன்னும் கிளர்ச்சி எல்லாம் தீவிர போக்க காட்டுறாங்க, விகாரங்களை காட்டுறாங்க. எல்லாத்தையுமே களத்துல வச்சாச்சு, எல்லா பாடமுமே களத்துல. ஆனா இந்த காலத்து இளைஞர்கள் பிள்ளைகளுக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற சவால் மிகவும் அபாயகரமானது என் செல்வங்கள். அவங்கெல்லாம் உண்மையிலேயே மன வலிமை படைத்தவர்கள், பேராற்றல் உடையவர்கள்னு சொல்றேன். அதெல்லாம் நம்மெல்லாம் பால்ய நிலையில இருந்ததை விட இன்று அவர்கள்லாம் பலம் பொருந்தினவர்களா இருக்கிறாங்கிறது ஒரு சத்தியமான உண்மை. ஆமா, அதெல்லாம் நம்ம தாத்தன் தான் இன்னைக்கு எல்லாம் பிள்ளைகளா உலா வந்து கொண்டு இருப்பவர்கள். அந்த உண்மை அவங்களுக்கு தான் தெரியும். தூரத்துல இருந்து வேடிக்கை பார்க்குற நமக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்றேன். ஏன்னா அவ்வளவு சவால்கள் இந்த களத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றன, அவ்வளவு அகோரங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன, அவ்வளவு விபரீதங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் அந்த பிள்ளைகள் கடந்து வந்து வீடு வந்து அப்படியே வந்து சேர்றதுங்கிறது எத்தனையோ பெரிய மகத்தான விஷயம் சொல்றேன். அவர்களை போற்றுங்கள். அதே மாதிரி இங்க சில மூளைகள்லையும் சில மூலத்திலையும் சில தடைகளை, அதற்குண்டான நிலைப்பாடுகளை அவர்களுக்கு மெய்யறிவு ஊட்டுறத, அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சிந்திங்க. ஆமா, ஏன்னா நம்ம இந்த பயிர் வளர்ந்துருச்சேன்னு நான் என்ன சொல்ல முடியும்? என் மனசுல மண் அது. ஆமா, எங்கேயாவது விதை இருக்கான்னு பாருங்க. 6 முறை எரிச்சிட்டேன், என்னமோ தெரியல குருநாதா, கலைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அங்கதான்டா இருக்குது களி. ஆமா குமரா, அவன் குருநாதன் தான் சொல்ல, குமரா நன் நெல் பயிர் குமரா, இது அது என்ன சொல்றது, பழம் தரும் மரம் குமரா. ஆமா, ஒரு களை செடியை மாதிரி நான் விட்டுட முடியாது, கண்டுக்கவே வேண்டியதில்லை. அது கலைகள் தானா விளைந்துரும். நான் உளுந்து உளுந்து பார்த்துக்கிட்டா கூட சில விஷயங்களை காப்பாற்ற முடியாது. நம்மளுடைய நற்பயிர்களை, நம்மளுடைய உணவு பயிர்களை நம்ம வந்து பாருங்க, நம்ம எவ்வளவு தடுமாறோம்னு பாருங்க. அதுக்கு ஏதாவது தடை வந்திருக்கான்னு பாருங்களேன். சிறப்பா இருக்கு, எந்த நேரமும் குபீர்னு அது பாட்டுக்கு பச்சை பட்டு உடுத்தினதா இருக்கு. அப்ப இது என்ன சொல்ல வருது, அதுதான் விஷயம். இப்ப நான் குருநாதன் இடத்துல கேட்டேன், குமரா உயிர் காக்க உயிர் வளர்க்க உதவும் பால் ஒரு தட்டில், முடித்துட்டார். ஆழகாலம் ஒரு தட்டில், முடித்துட்டார். இங்க வாழ்றவங்களுக்கு பலம் இந்த பால். ஆமா, வீழ்த்துவது ஆழகாலம். இது என்ன, இது சரியா குமரா அப்படின்னு கேட்டான். இது சரியா? அங்க ஆளை கொள்ளும் நஞ்சு, இது உயிரை காக்காது, வளர்க்கும், ஆனா பால். இது என்ன, இது அடிப்படையிலேயே பிழைய பார்க்குமாரா? வலிமையானது வைக்கணுமா இல்லையா? ஆமா, அப்ப அவன் சொல்றான், இது பால் தான், அழியும் நிலையில தான் அது ரெண்டும் இருக்கு. ஒன்று அழியும் நிலையில இருக்கு, அழியா நஞ்சா இருக்கு. நஞ்சு காலம் கூடுதலாக வீரியத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறதாம். அப்படி அப்ப அங்க என்ன சொல்லப்படுதுன்னா, கால நீட்டித்துல சொல்றேன், எவ்வளவு காலம் அது ஜீவித்திருக்கு, அந்த தன்மையோட இருக்கு. அப்ப இந்த பாலை உன் கண்ணுக்கு தெரியுதுல்ல குமரா? ஆமா, ஏன்னா உனக்கு வாழ்வுன்னு ஒண்ணு வைக்கப்பட்டிருக்கு குமரா. ஆமா, வாழ்ந்துடணும் குமரா. பிறவி பெருங்கடல் நீந்துவார், நீந்தாதார் இறைவனடி சேராதார். வாழ்ந்துடுறது, ஆழ்ந்து வாழ்ந்துடுறது, முடிந்தது. அப்ப இந்த காலம்ங்கிற பெயராலதான் அது ரெண்டுல நஞ்சு உயர்ந்ததா இருக்கு. இந்த பசு பால் அப்படின்றது, பசும் பால் அப்படின்றது அது காலத்துல குறைவா இருக்கு குமரா. ஆனால் அந்த பால் முறையாக திரிந்து சில நிலை மாற்றங்களுக்கு எடுத்து செல்லப்படும் பொழுது அழியாத நெய் ஆகிறது. யுகம் கடந்து நெய் உண்டு மறந்து விடாது. யுகம் நஞ்சு இல்லை, அதையும் மறந்து விடாது. யுகம் கடந்த நெய் உண்டு. ஆமா, ஆனா இருக்கும், அது 100% மருந்தா மாறி இருக்கும். அதெல்லாம் அந்த களம் கண்டிருக்குமா என்னன்னு தெரியாது. அது ஒரு மாதிரி அமில வாடை வீசும். அங்க ஒரு சிறிய அளவு இருந்தா கூட போதும், அறையை அப்படியே முழுசா ஆக்கிரமிச்சிடும்.
ஆனா எந்த விதத்திலும் ஒரு மாதிரி வெறுப்புணர்வு தோன்றாது. சில முகர்ந்துட்டோன்றது ஏற்படுமே, அது ஏற்படாது. முகரும் பொழுதே நமக்குள்ளர சில உண்மைகளை உணரலாம். போய் தனி பாடமா. ஆனா நிஜம் அப்படி குமரா நஞ்சு அது உடனே கொள்கிறது. இந்த பால் அழியாத நிலையில நெய்யென விட்டு இருக்கிறது. அப்ப இந்த காலம்தான் அப்ப நம்ம ஆக்கிக்கிறதா இருக்கு. அப்ப என் மனப்பயிர மனம் எனும் அந்த மண் தரையை நான் எவ்வாறு கையாளுகின்றேனோ, எதை நான் வளர விடுகின்றேனோ, நற்பயிரை ஏன் உளுந்து பார்க்கணும் அப்படின்னா, அந்த நல்ல எண்ணங்களை உளுந்து பார்க்கணும். அதை சார்ந்து சிந்திக்கணும். என்ன நல்ல எண்ணங்கள்? நல்லது நினைச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லதான் கேட்குறேன். நீ 100% சித்தத்தால், காணலால், சொல்லால், செயலால் நன்மை செய்ய வந்தவன்றதை நீ உணரணும். நீ ராஜா, மண் தந்த மன்னன் நீ. அவ்வளவுதான். அதனாலதான் நீ நேரடியா எந்த உணவு சங்கிலியும் இல்லை, மறந்துடக்கூடாது. எந்த உணவு சங்கிலிலையும் நீ கிடையாதுன்னு சொல்ற. ஆமா, நீ ஒரு ராஜான்னு சொல்ற. மண் தந்த மன்னன் நீ. சும்மா ஒரு குறைந்தபட்ச அறிவு, குறைந்தபட்ச தன்னிறைவு, குறைந்தபட்ச நடுநேர் இருந்துட்டா போதும்னு சொல்ற. உன் வாழ்வின் எல்லையே வேறுன்னு சொல்ற. அப்ப நம்ம ஆக்கிக்கிறதா இருக்கிறது. நம்ம அந்த எண்ண பிள்ளை எதையோ நினைச்சிருது. இந்த அவதூறு பேசுறது, எதிர்மறையா கையாளுறது, சில தவறுகள் பிழைகளை உற்று நோக்கிறது, சில குற்றங்களை குறித்து அதை சார்ந்தே பேசிக்கிட்டு இருக்கிறது. ஏன்னா என் மனசுக்குள்ளார மலம் இருக்குங்கிறதுக்காக அந்த விஷயங்களை மட்டுமே தான் பேசுறது. ஏன்னா அதுதான் வெளியே போகுது, அதை தான் உற்று நோக்குறான். ஏன்னா அவன் தனக்குள்ளார நம்ம மனதுக்குள்ளார ஒரு 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 விகாரமான பதிவு இருக்கு, மறந்துடக்கூடாது. ஆமா, அது வன்மத்தை உண்டு வாழ்றது, தீமையை உண்டு வாழ்றது. சில மன முறிவுகளை, மன காயங்களை, அவங்க படுகின்ற துன்பங்களை, எதிர்காலத்துல அவர்கள் பட போகின்ற துன்பங்கள் எல்லாம் நினைத்து அது பாட்டுக்கு ஒரு அசுர சுபாவம் வாழ்ந்துகிட்டு இருக்கு இந்த மண்ணுல, களை பயிர் போல. அப்ப இந்த நிலைப்பாட்டெல்லாம் நம்ம விட்டுட்டோம்னா அப்படிங்கிறதுக்கு தான் அன்பு, நன்மை, தயவு இதன் பெயரால நில்லுங்க. சும்மா நினப்பு மட்டும் வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. நான் உபதேசம் பண்ணுவேன், எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டேங்கிறது. நீ வழங்கிதான் தீரணும். நீ இல்லாட்டி இங்க வரவே வேண்டியதில்லை. என் குருநாதன் சொன்னான், நீ இழந்துதான் தீரணும். இல்லாட்டி அதுக்கு அவங்க வேற ஒருத்தங்க இருக்காங்க, நீங்க அங்க போங்கன்ட்டான். நீ வாழ்ந்ததின் பலனை அன்றாடம் இந்த சக ஜீவன்களுக்கு வழங்கி ஆக வேண்டும். இல்லாட்டி என் கனவு, என் கல்வி எந்த விதத்திலும் உனக்கு உதவாதவனை சபிக்கிறேன் நான் குமரான்ட்டார். இந்த கல்வியை நீ பயின்றுட்டு நீ அதன் பெயரால நிலை பெறல, எறும்புல இருந்து நான் உனக்கு வாய்ப்பு வைத்திருக்கிறேன். சிறு குருவிகளிடத்தில் உனக்கு வாய்ப்பு வைத்திருக்கிறேன். எதிரில் தெரியும் சக ஜீவன்களிடத்தில் வாய்ப்பு வைத்திருக்கிறேன். இதுக்கு நீ ஒன்றும் பெருசாலாம் நீ செய்திட வேண்டியதில்லை. ஒரு ஜீவனுக்கு குறைந்தபட்சம் நீ ஒன்று வழங்காமல் அந்த வாழ்வை நீ கருநாள் ஆக்கி விடாதே குமரா அப்படின்னா, கருப்பு தினம் ஆக்கி விடாதே அப்படின்னா. ஆமா, ஏதாவது அவனை நம்ம பார்க்கவே முடியாது. உயிரில் உரைகிறான், பசிக்கும் போது தெரியுது. 2 நாள் சாப்பிடல, ஆகா அற்புதம். அங்க அவன் எவ்வளவு கனன்று கொண்டு இருக்கிறது பாருங்கள் அந்த தீ. அது எப்படி நம்மளோட நாடி நரம்பு எல்லாத்துலயும் ஊடுருவி அப்படியே நம்மையே ஒரு எரிமலையாய் ஆக்கி காட்டி விடுகிறது பாருங்கள் என் செல்வாங்களே. இந்த அபாயகரமான தீ தானே நம்மளோட எல்லா சகோதரங்களுக்குள்ளயும் இருக்கு. நமக்கு திணிக்கிறதுனால நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம கேட்டதெல்லாம் இதெல்லாம் முன்னாடி வைக்கப்படும் பொழுது உங்களை அதனுடைய மகத்துவம் அறிந்துட்டு அந்த மயக்கத்துல ஆழ்ந்துட்டு நம்ம சகோதரங்களை மறந்துட்டோம் குமரா. நம்ம குமரா அதெல்லாம் அப்படிலாம் இல்லை குமரா. ஒரு நல்ல ஞான நிலையில் இருப்பவன் அவன் தனக்குள் சந்தோஷித்து இருந்திருக்கவே முடியாது. சும்மா அப்படியே இந்த சகத்திற்காக உள்ளங்கள் அழுதாலும் உதடுகள் சிரிக்கட்டும் அப்படின்னு வேணா சொல்லிட்டு இருக்கலாம் தவிர அவனுக்குள்ள ஒரு நீடித்த மனநோயாளி ஒருவன் இருப்பான். இந்த சக ஜீவன்கள் இந்த மண்ணில் எங்கு துன்பப்பட்டாலும் இவனுடைய ஆழ்நிலை அதிர்வலைகள் இவனையும் அறியாமல் இவனை மனம் கசக்க செய்து ஒரு வெற்று வாழ்வை வாழ வைத்திருக்கும். அவன் ஊனையும் மறந்திருப்பான், உயிரையும் மறந்திருப்பான், உணவையும் மறந்திருப்பான். அந்த ஒற்றை கற்றையாய் அந்த சித்தத்தில் நிலை நின்றிருப்பான். அவன் தான் குமரன் ஞானன்.
அவன் நினப்பு தான் மந்திரம். நினைக்கிறவன் நினைச்சிட்டான் அப்படின்னா சிறப்பு. அதனால நமக்குள்ள நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிறத தவிர நம்மள அழகா கூட்டிட்டு போவாங்க. வக்ர உக்ர விரோத துரோக எதெல்லாம் நம்மளை சீக்கிரமா உணர்ச்சி வசப்படுத்துமோ, கிளர்ச்சி வசப்படுத்துமோ, நமக்குள்ள இருக்க போராட்ட குணங்களை தூண்டுமோ, அதையே ஆதார பொருளா வச்சு இங்கு சில முழக்கங்கள் முன்னே தெரியும். அதெல்லாம் கடந்து செல்லுங்கள். ஆனால் அந்தந்த நாள் நம்ம செய்ய வேண்டிய கடமையை, உதவியை உறுதி செய்து கொண்டிருங்கள். நீ ராஜனாகவே எழு, ராஜனாகவே உறங்கு. எதுவுமே முடியலன்னா 4 எறும்புக்காவது போட்டுட்டு வேலையை முடிச்சிடு. அந்த எண்ணத்திலிருந்து விலகாது. நீ ராஜன் தான், நான் அறிவேன், நீ அறியும் பொழுது உளம் பூரித்து என்னை நோக்குவாய். சத்தியம் சொல்கிறேன். அப்ப இந்த இந்த அங்கீகாரம், நிலைப்பாடு அதெல்லாம் எதுவும் நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் இங்கே பெரிய சர்ச்சையா ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் எதுவும் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம அவைகள்லாம் கடந்து செல்ல வந்திருக்கிறோம். மென்மையா நம்ம மனதை கடைய வந்திருக்கிறோம். போட்டு அழுத்தக்கூடாது, திணிக்கக்கூடாது. அப்படியே ஒரு பச்சை புள்ள மாதிரி குழந்தைய கூட்டிட்டு போங்க. அது சிலது சொல்லும், மறுக்கும், நம்ம வேணான்னு சொல்லுவோம். அது முடிவு பண்ணிருச்சுன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க கலகக்காரர்கள் ஆயிடுவாங்க. அவங்க அந்த உரிமையின் பெயரால தான் கத்துறது. ஏன்னா மண்ணில் மனிதனா பிறகுறது என்ன சின்ன விஷயமா? எவ்வளவு விலை மதிப்பு மிக்க விஷயம் அது. அது பாட்டுக்கு விவசாயினுடைய விளைச்சல் போல அங்க விளைஞ்சு கிடக்கு. அப்புறமேட்டுக்கு அந்த திடத்துவம் இருக்குமா? இருக்காது. அது இருக்கும். அது தர வேண்டியது நம்மளுடைய கடமை. இயற்கையாக இந்த சக ஜீவன்களுக்கு இந்த இயற்கையும் சார்புடையவர்களும் வழங்கி இருக்க வேண்டிய அடிப்படை வளங்கல்கள் இருக்கிறது. அதை உண்மையான ஒரு அரசன் இருந்திருந்தானா அவன் பொறுப்பேற்று இருப்பான். நான் இப்படி அவனை கையாள முடியும்? என் ராஜ்யத்தான் என. அவனுக்கு நான் என்ன செய்வேன்? வீட்டு கட்டி கொடுத்தனா? தொழில் அமைச்சு கொடுத்தனா? அவன் குடும்பத்திற்கு ஆதாரத்துக்காக ஏதாவது செய்தனா? போய் வீதியில பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு நான் அரசனடான்னு நினைப்பானா? நினைக்க மாட்டானா? நினைச்சானா அவன் அரசன். அதெல்லாம் இன்னைக்கு நம்ம மொத்த உலகத்திலையும் இல்லாமை அப்படின்றது முக்கியமா போயிடுச்சு. அதுதான் எவ்வளவோ விகாரங்களும் விளைஞ்சிருச்சே அப்படின்னா அதனுடைய விளைச்சல் தான் இயல்மை. கேட்பாரற்றவர்கள் வாயுள்ளை பிள்ளை பிழைத்துக் கொள்கிறது. இந்த பக்கட்டும் இல்லாம வேத வாழ்வும் வாழ முடியாம, மனித வாழ்வும் வாழ முடியாம, இந்த ரெண்டுக்கும் மத்தியில தடுமாறிக்கிட்டு இருக்க உள்ளங்கள் கோடி கோடி. ஆமா, நம்மளுடைய மனித சுபாவம் அப்படின்றது புனிதமானது. அதை தவிர நமக்கு ஒன்றும் பெரிய கல்வி ஒன்றும் தேவையில்லை. யார் என்ன நினைச்சாலும் என்ன சொன்னாலும் அதை நீங்க பெருசுப்படுத்தாதீங்க. அதெல்லாம் சொல்லிட்டு போறான். அவனுக்கு வேற வேலை இல்லை, அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். புறம் கூறுகிறான்னு நீங்க வருந்தாதீர்கள். புறம் கூறுபவர்கள்லாம் ரொம்ப நல்லவர்கள். நம்ம வினையை கழிக்கிறதுக்கு எல்லாம் ஒரு விலை வைத்திருக்கிறேன் குமராங்கிறான். ஒவ்வொரு வினைக்கும் ஒரு விலை வைத்திருக்கேன். ஆனா அற்புதமான விஷயம் என்னன்னா, இந்த புறம் கூறுபவர்களுக்கு யாரால யாரால் புறம் கூறப்படுகிறாரோ, அவர் தன்னுடைய அந்த யாரை புறம் கூறினாரோ அவருடைய வினைகள் இவர்கள் சொல்வழி பந்தத்தினால் ஈர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. எப்படி ஒரு நிலக்கிழார் இருக்காரு, அவர் விடைபெறும் காலம் வந்துச்சு, இந்த கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நீங்க வச்சுக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அது பின்னாடி சாசனமாக்கப்படுகிறது. அது மாதிரி யார் பேசுறானோ பேசுறவன் அவனுடைய வினையை சிறப்பா இவனிடத்துல பரிமாற்றம் செய்திருவாங்க. விதைத்தது விளைகிறது, நீ நினைத்தாய் நீ அங்கு விதைக்கிறேன்னு, நான் உன் காலுக்கு கீழே தான் விதைத்தேன், முற்பகல் விதைத்தாய் பிற்பகலில் அறுவடையாய் உன் கரத்தில் தரும் பேர் இயற்கை நான். இந்த சகமினி கடவுள் என்கிறது. நான் கடவுள் இல்லை. இங்க அறம் என்கின்ற பெயரால் சக்தி தர்மத்தை 2 கூறுகளாய் உடைய ஒரு நெறி நான். நரிமுறை இல்லை நான், நெறிமுறை நான் அப்படின்னு அந்த கடவுள் நமக்கு அப்படி. அதனால இது ஒரு ஞான கல்வியாக நான் என் சகோதரனுக்கும் சகோதரிக்கும் சொல்றேன்.
இதை சொல்றதுனால எனக்கு ஒன்றும் பெரிய கொம்பு முளைச்சிருக்க வேண்டியதெல்லாம் கிடையாது. என்னை விட எந்த விதத்திலும் நீ உயர்ந்தவன். மனதார சொல்கிறேன், மனதார சொல்கிறேன், உணர்ந்து சொல்றேன், சகஜீவன சொல்றேன். அவ்வளவுதான். அதுக்கு மேல இங்க ஒண்ணு சொல்றதுக்கு இல்லை. இந்த போயிட்டு வாதம் பேசிகள், தர்க்கம் குதர்க்கம், தண்டா வாதங்கள், வாத விவாதங்கள், இதெல்லாம் நீங்களும் அகப்படாதீங்க. உங்க வாயையும் மாட்ட விட்டுறாது. கண்டிப்பா உங்களுடைய உள்ளத்தை போர்க்களமாக்கி விடுவார்கள். நம்ம அடைய வேண்டிய அறிந்தவர் அடங்கி இன்புற்றினார். அடங்கிதான் இன்புற முடியும். இயற்கையினுடைய திட்டத்தை எந்த மனிதனும் தொட்டதில்லை. அவ்வளவுதான். அது தன்னை எவ்வாறு வேண்டுமானாலும் சரி செய்து கொள்ள தெரியும். ஆமா, நம்ம குருமண்டலம் தான் சொல்லுவோம். குமாரா, இறைவன் அவனை நம்பிதான் இந்த களத்தை படைத்தான். இங்க திடீர சில ஜந்துக்களுக்காக எல்லாம் மிரண்டுகிட்டு இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத குமாரா. அப்படி இந்த பேரிடியா இந்த அண்டத்தை கிடுகிடன்னு அவனுங்க ஓட விட்டு விபரீத மூலம் நான் குமாரா. சும்மா ஒரு நிமிடம் அவனை குளநெடுங்க விட்டுருவேன். உடலுக்குள்ளார மரணம் என விட்டிருக்கிறேன் நான். மனதிற்குள் மன வீழ்ச்சி என நிற்கிறேன் நான். பெரும் தன் நிறைவின்மையின் பெயரால் நிலை பெறுகிறேன் நான். தீயவர்களுக்குங்கிறான். தன்னிறைவு பறிச்சிருவான். எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுங்களா? அது ஓட்ட பானையில ஊத்திக்கிட்டு இருக்க மாதிரி தன் நிறைவின்மை அங்க வச்சிருவான். தீயவர்களுக்கெல்லாம் இது அங்க வந்துருமா? ஒரு திருப்தியே இருக்காதான். நேடா அது தொடங்கினப்போ டீக்கு திரிஞ்சுக்கிட்டு இருந்தப்போ கூட நல்லா இருந்துச்சு. அது சார்ந்த பெரிய உடமையாளன் ஆயிட்டேன். அதெல்லாம் விளையும் இடத்துக்கே நான் உரிமையாளர் ஆயிட்டேன். முடியலடா அப்படின்னு. இன்னைக்கு 7 மடங்கு வேகம், இன்னைக்கு 700 மடங்கு மன வேகத்தோட இருக்கிறேன். எதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது. ஓய்வு எடுக்குமா எடுக்காத? சிந்தித்து பாருங்களேன் சொல்றாங்க. நன்மையாய் உண்மையாய் இருங்கள். யார் என்ன சொன்னாலும் சரி, அதுல இருந்து நீங்கள் பின்னடைவு அடையாதீர்கள். அதனால அந்த பாவம் நடந்துருச்சு வந்துருச்சு பாவம்னு சொல்றேன். மண்ணில் விளைஞ்சதுக்கு நீ என்னப்பா பண்ணுவ? ஆனா அந்த பயிரையே வளர விட்டுட்டு இருக்காது, அகற்றிக்கிட்டே இருங்க. நாங்க நடுவில் ஒரு ஆலமரம் இருக்கு, அது தலைக்கிற வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும், அகற்றிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் நீ வளர்த்த அந்த விருட்சம் பார்த்து கொள்ளும். இருக்கும் எல்லா மரங்களையும் வேறு இருக்கும். தனக்கே அடிவுரமாக்கி. அதுதான் அந்த உலகத்துல இருக்க ஒரு பெரிய அற்புதமான விஷயம். நல்லது கெட்டது எல்லாத்தையும் அந்த ஆலமரம் உணவாக்கினது தனக்கு அப்படிங்கிற மாதிரி. தர்மமும் அப்படிதான். அது அப்படியே உண்டு கொளுத்தது. அசுரர்களை அடியுரமாக்கியே உண்டு கொளுத்த ஆலமரம் அது 1008 விழுதுகளை உடையது. ஆம் செல்வங்களே, அதனால உணர்வுபூர்வமா இருங்க. உங்களோட நிலைப்பாடு வேற, மறந்துடக்கூடாது. அதுல நீங்க தனி தெளிவா இருங்க. இந்த உலகம் அப்படியே விதைச்சிட்டு போயிடுவாங்க, குழப்பப்படுத்திட்டு போயிடுவாங்க, சந்தேகப்படுத்திட்டு போயிடுவாங்க, உன்னுடைய நடுவில் இருந்து அசைச்சிட்டு போயிடுவாங்க. குழப்பப்படுத்திட்டாங்கன்னா அடுத்து சந்தேகப்பட்டுருவ, வேலை முடிஞ்சு அடுத்த 3வது நிலைக்கு வரும்போது நீ அங்கு 7வது பாதையில 7 காத தூரம் கடந்து சென்று இருப்பாய். அதனால நல்லதோ கெட்டதோ எது அமைக்கப்பட்டதோ அதுல பொருந்துங்க. அந்த தாய் தந்தைக்கு பிள்ளை நீ, அந்த மனைவியினுடைய கணவன் நீ, அந்த கணவனுடைய மனைவி நீ, இவர்களுடைய பிள்ளை நான். இங்கு இதுதான் என் நண்பன், இதுதான் என்னுடைய தளம், இதுதான் என் நிலைப்பாடு. இவர்கள்லாம் எனக்கு உறவின களம் காலம் எங்க பேர் இயற்கை தீர்மானித்திருக்கு. நான் ஒன்னும் வாழ்றதுல தான் என்னுடைய தவம் இருக்கு. அப்படின்னா இயற்று இயற்கட நாற்று அன்புற்று இன்புற்று தற்செயலற்று சிவன் செயலென ஓம்பி இருக்கும் சோம்பனான். இருக்கையிலே இறக்க கற்று செத்து திரியும் சிவ யோகியா. இருக்கும் இருப்பதும் இழந்து இல்லாதவனை, கருதும் கருத்ததும் கறந்து கல்லாதவனா. இருக்கையிலே இறக்க கற்று செத்து திரியும் சிவ யோகியா. விட்டு இருக்க முடியுமா? 100% உனக்குள்ள நஞ்சும் அகற்றப்பட்டிருக்கணும். அங்கு அஞ்சிலிருத்த அரசு நிலை நின்று இருக்கணும். உன் மனபாகத்தை நீ அமிழ்த பாகமாய் உணர்வாக. சத்தியம் சொல்கிறேன். சிவம்.